அந்த பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கும் ஒரு வாஞ்சியை கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. ஆனால் அவள் வருவது உறவுகளை காப்பாற்றவா அல்லது பல வருடங்களாக மூடியிருந்த ரகசியங்களை இரத்தத்துடன் திறக்கவா? பிசினஸ்களின் அரசி இப்போது ஒரு குடும்பத்தின் விதியாக வருகிறாள். சீக்கிரம் வர சொன்னாங்கல்ல. போடா போயிரண்டா, இப்ப போயிரண்டா. டேய் ஐயங்கார் வீட்டு அழக அனுதர போடா. டேய் அப்பா அந்த தெருக்கு அப்படி சொல்ல கூடாதுன்னு சொன்னாங்களாடா. அப்ப அந்த தெருக்கு பேர் என்ன பேருடா? அதுக்கு பேரு பங்கஞ்சம்பட்டி தெரு. அது யாருடா? கவின் அண்ணன், சாரன் அண்ணன், அப்புறம் நீனா. நம்மலாம் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த பாட்டி தானா. அதான் அப்பா தாத்தா எல்லாரும் அந்த தெருக்கு அந்த பேரை வச்சாங்களாம். பங்கஞ்சம் பாட்டி நமக்காக உசுர கொடுத்தாங்கல்ல, அதான். சம்பளிங்க வம்சம். உனக்கு ஏதாவது சத்தம் கேக்கு இல்லையடா? சரிடா, நீ வரிசையில வண்டி ஓட்டு. சம்பளிங்க வம்சம் வந்துட்டு போலுக்கு விட மாட்டேன். சம்பளிங்க நீ கால்ல வந்து விடாம நான் உன்னை விட மாட்டேன். இவனுங்களை வச்சு என் கதையை முடிக்க போறியா செம்பலிங்க? நீ சொன்ன மாதிரி உன் பேர உன்னை ஜெயிக்க வச்சுட்டான். ஆனா இனி நடக்க போறத பாரு. உன் பேரு கிங்ஸ்ன்னு தெரியாம என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கான். விட மாட்டேன். அவனுக்கு தெனாவட்டு அதிகம். நம்மளால முடியாதது எதுவுமே இல்லைன்னு அவனுக்கு நெஞ்செழுத்தான். உன் பேரனாச்சே விடுவானா? ஆனா நான் விட மாட்டேன். இந்த பகைக்கு விதை போட்டவன்னா விதை போட்டதுன்னா பலனானிக்க போறது இனி உன் குடும்பத்துக்கு வர போறது மட்டும் பாரு சம்பளிங்க. சம்பளிங்க நீ தப்பு பண்ணிட்ட. சீக்கிரம் போடா. அபி பாட்டி அவ்வளவுதான், நம்மள உண்டுல நக்கிடுவாங்க. ஏய் பேர பிள்ளைங்களா, டேய் கிங்ஸின் பத்த போயிரலாம். நீங்க நாங்க கிங்ஸின் மோனுகளா? நீங்க யாரு? சொல்றது பாரு, கிங்ஸின் மோனுகளா? ஒரு இடத்துல நானும் உங்களுக்கு தாத்தா தான்டா. தாத்தா தாத்தா நானும் உங்களுக்கு ஒரு தாத்தா தான். இந்த ஊரா? உங்க அப்பதான் பார்க்க போய்கிட்டு இருக்க. இந்த ஊர் தான். தாவீது வந்திருக்கேன்னு சொல்லுங்க. செத்து பொழைச்ச தாவீது வந்திருக்கேன்னு சொல்லுங்க. நான் உங்க அப்பா வந்து பார்க்க வரேன். எல்லாம் வளர்ந்துட்டானுங்க பொழுக்கு. சரிங்க தாத்தா. சரி சரி சரி, போங்க போங்க போங்க, பார்த்து போனணுமா? சரிங்க தாத்தா. சீக்கிரம் போடா. ரொம்ப ஞாயிட்டுடா. சீக்கிரம் போ. நான் போயிட்டேன்டா. அட பேர புள்ளைலே, ஏ தங்க புள்ளைலா,
தாத்தா என்ன காலையில வந்துட்டு இருந்த மாதிரி இருக்கு? இவனுக்கு தெரியல வரலனா தான் அதிசயம் இல்லையா? சரி பாட்டி நாங்க போயிட்டு வரோம் நேரம் ஆயிட்டு. ஏய் தெரு வரைக்கும் வந்துட்டீல வாங்க பாட்டி பாலுக்கு ஆத்தி தரேன் குடிச்சிட்டு போங்க. வேணாம் நாங்க போறோம். ஏய் தங்க புள்ளைல வாங்கய்யா பாட்டி வீட்டுக்கு வாங்க. பாட்டி நாங்க மதியம் வருவோம் பாட்டி அப்ப வரோம். அவனுக்கு இல்லையா தப்பிட்டு ஓடிட்டு இருக்கானு நினைக்க சரி விடு. ஐயா கடையில ஏதாவது வாங்கி தரட்டுமா? ஏண்டா தாத்தா இவன குணத்துல ஒரு தாய் தான் இசைதான். அந்த புள்ளே மாதிரிதான் குணத்துல இருக்கானுவ. சரியா பாத்து போங்க என்ன? சரிங்க தாத்தா. செல்லும் போல போறானுங்க பாருங்க. பாத்தியாடி எவ்வளவு அழகா தாத்தா பாட்டின்னு சொல்றானுங்க பாரு. அது வீட்ல பெரியவங்க சொல்லி கொடுக்கல தானங்க இருக்கு. ஆய் நிறைய தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு போறானுங்களே. நல்லதா இருக்கு பத்திலாம் பாக்குறதுக்கு. ஆமா ஆமா செல்லும் போல போறானுங்க. தாய மாதிரி குணம் அப்பனே மாதிரி உடம்பு வாக்கு பிறந்திருக்கானுங்க பாரு. இந்த பையனை இப்ப வாங்கிட்டு போனாங்க ஆளையே காணல. ஒருத்தர் இந்த வீட்ல கண்டுக்கிறதே கிடையாது. இது எங்க போனாவ? என்னங்க எங்க பாக்கியம் பாக்கியம். காலையில என் கோத்த கிளப்பிட கூடாது. இந்த பையன் எங்க போனானா காலையில போனானா இன்னும் வீட்டுக்கு வரல. அவன் அபிக்கு வந்து தேடிட்டு கிடக்கா. இது செம்புலிங்க சமஸ்தானம். நம்ம வீட்டு வாரிசு தனியா சுத்திட்டு வருதுன்னா அவ அப்பங்காரன் எவ்வளவு பாதுகாப்பை கொடுத்து வச்சிருப்பான். பன்னார்பட்டி சமஸ்தானத்துக்கும் அவனுக்கு தான் வாரிசு, இந்த செம்புலிங்க கோட்டைக்கும் அவனுக்கு தான் வாரிசு. மகாதேவன் சும்மா சொல்லக்கூடாதுமா எங்க வீட்டு மாப்பிள்ளைய பாதுகாப்பு பல மடங்கு கொடுத்து வச்சிருக்காரு. தான் கிட்ட இருக்க அத்தனை ஆஸ்திகளையும் தான் பேரன் பாதுகாப்புக்காகவே சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. இதையும் தாண்டி நம்ம வீட்டு பேர பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்துடும். ஊருக்குள்ள ஒரு சைக்கிள் ஒருத்தன் போல நீ பாத்துருவா. எங்க ஊர்க்கார பையெல்லாம் பகைச்சிட்டா இருக்கிய? அதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. அதானே அதுக்காக நாளைக்கு இந்த சமஸ்தானத்தையே கட்டி காக்க போறானுங்க. அவனுங்களை இப்பவுமே வீட்டுக்குள்ள வச்சு பூட்ட முடியும்? அவனா இருக்கணும்னா அவன் வெளியில சுத்தணும். கிங்ஸ் பாய் ஒண்ணு சும்மா லேசுப்பட்டவன் கிடையாது. அதெல்லாம் பிளான் பண்ணி தான் அனுப்புவான். ஆளை பிறந்திருக்கான்னு கடி எல்லா விஷயத்தையும் அவனை கத்துக்கிடணும். எங்க பச்சை புள்ளைங்க அந்த பையலுவ எங்க அவன்கிட்ட பேச்சு கொடுத்து பாரு பாப்போம். அது தெரியுதுல்ல வந்து நிக்காருங்க பாரு. காலைல எங்கடா போனியா? ஏற அபி பாட்டி கிடந்து காலையில தேடிட்டு கிடக்கல. பாட்டி சும்மா வாக்கிங் போணும் பாட்டி. ஆமாமா வாக்கிங் தான் போணும். ஆமாமா வாக்கிங் போறதுக்கு இவனுக்கு ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டானுங்க. காலைல சாப்பிடவும் இல்ல ஒண்ணும் செய்யல. காலைல எந்திரிச்சு போயிட்டானுங்க. அவங்க அம்மாக்கார இன்னும் எந்திக்கல. ஆனா இவனுக்கு அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு ஊரே சுத்திட்டு வந்துட்டானுங்க. அது சொல்ல புள்ள அது 12 மணிக்கு தான் எந்திக்கும். அவ சீக்கிரம் ரெடி பண்ண போறா. அவர் ஏன் வம்புக்கு இழுக்க? இவன் தானே செல்ல பிள்ளையா இருந்தா. இப்போ கிங்ஸனுக்கு பொண்டாட்டி இந்த 2 பையனுக்கு அம்மா. அவ என்னைக்காவது மனசு வச்சுட்டாளா? அவனே வைக்க விட மாட்டான். நீ எதுக்கடி பதறத? அவ இன்னும் 10 பிள்ளைக்கு தாயானாலும் இந்த வீட்டு இளவரசி தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சும்மா கத்திக்கிட்டே கிடக்காத. ஓ அபிப்பாட்டி தட்டிட்டு இருக்காங்களா? என்ன கேளுங்கடா போங்கடா. சரிங்க தாத்தா. இன்னைக்கு எத்தனை ரவுண்டுடா? 10 இல்ல 3 ரவுண்ட். இந்த ஸ்கூலுக்கே போகல. என்ன அழகா கணக்கு போடுறானுங்க. வேற எங்குள்ள வேற அவ கிடக்கா. நீங்க போங்கடா. டேய் அவன் சாரன் கவினங்கடா. தாத்தா நாங்க இந்த தெருவுலயே வந்தோம். அண்ணங்க 2 பேரும் ஐயங்கார் வீட்டு அழக அந்த தெருவுலயே வந்திருப்பாங்க நினைக்கிறேன் தாத்தா. டேய் அதுக்கு பேரு அக்ரஹாரம்டா. ஐயங்கார் வீட்டு அழகா. சரி இந்த பாட்டி கூப்பிட்டாங்க போங்க. பாட்டி கோட்ல இருக்காங்கடா. ஆமாடா. உங்களை எத்தனை மணிக்கு வர சொன்ன வீட்டுக்கு? அபி பாட்டி ஐ லவ் யூ. அபி பாட்டி ஐ லவ் யூ. அம்மா கிட்ட இருந்து நல்லா கத்து வச்சிருக்கானுங்க. அம்மா இந்த ஒத்த வார்த்தை சொல்லி வீட்டுல இருக்க ஆம்பளைங்களை பூரா மடக்கி வச்சிருக்கா. இப்போ இவனுங்க ஒன்ன மடக்குறானுங்க பாத்துக்க. பாத்தீங்களாமா எப்படின்னு பாத்தீங்களா? அபி பாட்டி நீ என்ன பண்ணாலும் சரி நான் அங்க மாட்டேன். உன்னை எத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு வர சொன்னேன்? அபி பாட்டி அத்தா இல்லவி சொல்லிட்டோம்ல. அப்படியே உங்க அம்மா கிட்ட இருந்து இத கத்து வச்சிருக்கிய. உங்க அம்மா சொல்லிட்டு வந்தா வீட்டுல இருக்க ஆம்பளைங்களா அடங்கலாம். ஏங்கிட்ட நடக்காது. இங்க வாங்கடா 2 பேரும். பாட்டி போய் சொல்லல பாட்டி நிஜமா தான் சொன்னா. பேச்சு திறமைய பாரு. சிரிச்சிராத. இல்ல நான் கோமா இருக்கேன். எங்க தங்க பாட்டி இல்ல எங்க செல்ல பாட்டி இல்ல. பாத்தீங்களா எப்படி ஐஸ் வைக்கானுங்க எப்படி கோப்பட. காத்து எடுத்துறாத. அபி பாட்டி அம்மா ரொம்ப பசிக்குதே பாட்டி. அப்ப பசிக்குதா? ஐயோ டேய் இதுக்கு தான் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னேன். ஐயோ பாட்டி ரொம்ப பசிக்கு பாட்டி. பாட்டி இன்னைக்கு நீங்க கோயிலுக்கு கூட்டி போவீங்களா? என் தங்க பிறப்புடுங்கள சாயங்காலம் போல கூட்டி போறேன். பாட்டி தாத்தா கூட்டி போமா. நான் மட்டும் போயிட்டு வரலாம். சரிமா நான் சாப்பாடு எடுத்து வரேன். நீங்க ஒருத்தனுக்கும் நான் ஒருத்தனுக்கும் ஊட்டி விட்டுலாம். அம்மா இவனுக்கு கவி சாரம் வந்துட்டானுங்களா? இயலும் கோத்துல தான் காத்துக்கிட்டு
இவனுங்க கரெக்ட் டயத்துக்கு வந்துருதானுங்க. இவனுக்கு ரெண்டு எங்க சுத்துறானுங்க? என்ன இவனுக்கு பாட்டி நல்லா ஐஸ் வச்சு ஏமாத்திட்டானுங்களா? அபியக்கா நீங்க இப்போதைக்கு உள்ள கண்டிஷனே பண்ணிட மாட்டீங்க. பூச்சிட்டு வந்து ஐ லவ் யூ அப்படின்னு இருப்பானுங்களா? இயலம்மா. என்ன இயலம்மா? இயலம்மா. என்னடா? என்ன அப்பாங்க? உங்க அப்பா ரூம்ல தான் பாரதான் நடி ஆடிட்டு இருக்காவ. சாமப்பா முடிச்சிட்டாங்க. நாங்க சாமப்பா கிட்ட போறோம். இன்னைக்கு சாப்பிடலையா? சாமப்பா சாமப்பா சாமப்பா. நீங்க உங்க சாமப்பா கிட்ட எல்லாம் போனது போதும். சாமப்பா கிட்ட போறோம். நம்ம சாமப்பா கிட்ட போயிடுவோம். சாம் இருக்கானே போதும். சாம் அந்த பள்ளிக்கு உசுறுதான். போயிட்டானுங்க. அபியக்கா மீன் வந்திருக்கான். அதை வாங்கிட்டு வந்துருந்தேன். யார் கூட வந்திருக்கா? பெரிய மாமா ராணி அப்பா கிட்ட சொல்லிருப்பாவன்னு நினைக்கேன். ராணி அப்பா இப்பதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாவ. சரி ஏமா நீங்க போங்க, நான் களி வச்சிடுறேன். மசாலா நீ அரைச்சிரு. நீ அரைச்ச நல்லா இப்ப. உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்க வச்ச குழம்பு தான் பிடிக்கிறான். நாங்க வச்சா பிடிக்க மாட்டேங்கிறான். கவுச்ச வாட அடிக்கிறான். ஆமாமா நான் மசாலா எல்லாம் அரைச்சு தந்துடுறேன். நீங்க கூட்டி போட்டு வச்சிருங்க. சரி நான் மீனை கழிட்டு கூப்பிடுறேன். போங்க. ஏழு அவனுக்கு சாம தேடி தானே போயிருக்கானுங்க. அப்படியே கொண்டு குடிச்சேன்னா சாம் ஊட்டி விட்டுருவாங்க. அதெல்லாம் என்னத்துக்கு உருட்ட ஆரம்பிச்சிருப்பாவ. நான் என்னாலும் பாத்துட்டு வரேன். சரிங்கம்மா நீங்க மீனை கழுவி வச்சிருங்க. நான் மத்தவங்க சாமான் எடுத்து வச்சுட்டு வரேன். சரிம்மா. அந்த கல்லு உப்பு எடுத்து வந்துரு. சரிங்கம்மா. கிங்சிங் ஓனங்க வந்தானல? வந்துட்டானுங்க. இப்பதான் சாம் ரூமுக்கு போறேன்னு போனானுவ. சாம் ரூமுக்கு தானே? சப்பா அவன்மா பெரிய அலப்பறல பண்ணிட்டு கிடப்பான். பேர பிள்ளைல அவங்க கிட்ட கொஞ்சம் சாப்பிடுதாவ. சாம்னா கொஞ்சம் கரெக்டா சாப்பாடு ஊட்டி விட்டுருவ. கரெக்டா தேடி போயிட்டானுங்க. சரி ராணி அப்பா மீன் கொண்டு வந்தாரா? இப்பதான் நான் அப்படியே வாங்க போயிருக்கா. நான் கழுவி வச்சிருந்தேன். இந்த காலேஜ் வேற அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. நான் அதை எட்டி பார்த்துட்டு வரேன். சரிங்கக்கா நீங்க போயிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன். சரி தமிழரசி. பாட மீன் கழுதுக்கு எல்லாத்தையும் எடுத்து விலைக்கு வைப்போம். அபிமா அபி ராணி அப்பாவை பார்க்க போனா. சரி அந்த கிச்சனுக்குள்ள ஒரு பை கொடுத்துருந்தேன். நான் பார்க்க. அந்த பைக்குள்ள ஒண்ணு இருக்கும். எடுங்க. இந்த பையா? அந்த வெள்ளை கலர் பை அதுக்குள்ளதான் இருக்கும். அப்ப அபிக்கு தான் தெரியும். இதுவா? அதேதான் அதேதான். கொண்டாங்க. இந்தாங்க. அபி மாட்ட சொல்லிருங்க. நான் வாங்கிட்டு போயிட்டேன். போலீஸ் பத்தி கரெக்டா இருக்கு. நான் ஒன்னு சொல்ல தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன? இப்போதான் அழகா பேர பிள்ளைங்க மருமக்க மாறி மகனே ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. இப்போமாவது உங்க வாழ்க்கையை நீங்க வாழலாமே. எதுக்கு இது? என் அவதாரமே இதான். கத்தியோட போறேன், கத்தியோட தான் போவேன். இல்ல இது வரைக்கும் நீங்க வாழவே இல்லை. இப்போ பேர பிள்ளை எல்லாம் வந்திருக்கானுங்க. அவங்க கூட உங்க மீதி வாழ்க்கையை வாழலாமே. திரும்பவும் இது எதுக்கு? தெரியும் நைட்டானா நீங்க வேட்டையாட போறீங்கன்னு எனக்கு தெரியும். அது எதுக்கு? பேர பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழலாமே. நான் எடுத்ததே என் பேர பிள்ளைங்களுக்காக தான். இது வேட்டையாடின கையும் காலம் சும்மா இருக்காது. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். இதெல்லாம் இல்ல நான் எனக்கு எந்த உரிமையும் இல்ல. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் உரிமை இல்ல? என் பேர பிள்ளைங்களுக்கு நல்ல பாட்டியா நடந்துக்கிறத, நான் பெத்த பிள்ளைங்களுக்கு நல்ல அம்மாவா நடந்துக்கிறத. வாசம் கட்ட மட்டும் தான் உரிமை உண்டா என்ன? தண்டிக்க உரிமை உண்டு. நீங்க தட்டி கேட்கறதுனால எனக்கு கோவம் வராது. அதை கேட்கறது நான் இப்ப இல்லைங்கிறதா வருத்தம். உங்களுக்கு நான் ஒரு வாழ்க்கைய வாழலாமே. நன்றி, நான் வரேன். இந்த கத்தி தானே? ஆமா. அபி இதுலதான் வச்சிருந்தா. மாமா. என்னமா? சாப்பிட்டுதீங்களா மாமா? நான் எடுத்து வைக்கட்டுமா? இல்லம்மா, நான் அப்புறமா வந்து சாப்பிடுறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிங்கம்மா, நீங்க மீனை கழுவுங்க. நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி. அல்ல உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி என் தங்க புள்ளைல என் வாரிச பூரம் குளிப்பாட்ட போறேன். வாங்க தாத்தா, குளிப்பாட்டுறேன். என்ன சொல்லுங்க? என்னையா என்னையா என்ன? இருங்கடா, எண்ணெய் எடுத்து வந்துடுறேன். லேசா எண்ணெயை சூடுபடுத்தி உடம்பெல்லாம் மசாஜ் பண்ணி அப்புறம் குளிக்க வச்ச சிங்க குட்டிகள் எப்படி இருப்பானுங்க? சும்மா கம்பீரமா இருப்பானுங்கல்ல என் பேர பிள்ளையிலே. என் பேர பிள்ளையில என்னோட்டு எங்கேயும் போக மாட்டானுங்கல்ல. வாங்கடா வாங்கடா சிங்க குட்டிகளா, வாங்கடா வாங்கடா. என் தங்கம், என் வயிறம். என்னடா ஏதோ கேட்க போறிய? என்ன கேட்க போறிய? நீங்க தாத்தா தானே? ஆமாடா தாத்தா தான். ஆனா அங்க பாட்டி இல்ல. அது வந்து சொல்லுங்க தாத்தா, பாட்டி இல்ல. ஏன் பாட்டி
பாட்டி சொல்லுங்க தாத்தா, உங்க பாட்டி எங்க? பாட்டி சொல்லுங்க தாத்தா, கருப்பு சிங்கம் பாட்டியும் காணல. எதுக்குடா இப்ப இப்பெல்லாம் யோசிக்கீங்க? சொல்லுங்க தாத்தா, பாட்டி எங்க தாத்தா? பாட்டி பார்க்கணும் தாத்தா. தாத்தா, பாட்டி எப்படி இருப்பாங்க? முதல்ல தாத்தா உங்களுக்கு என்ன தேய்ச்சி குளிச்சாத்தி சாப்பாடுலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லி தரேன் வாங்க. நிஜமா சொல்லணும். கண்டிப்பா சொல்லு. என் பேர பிள்ளைக்கு சூப்பரா என்ன தேய்ச்சி குளிப்பாட்டணும் வாங்கடா. என் ரொம்ப பிள்ளைது அழகு அழகு. இது சுட்டா கிடக்கு. அது ஒண்ணு சரி தாத்தா நல்ல மசாஜ் பண்ணி விட்டு இரு. தாத்தா கால்ல. ஐயோ என் தங்க புள்ள கொண்டா கால கொண்டா கால கொண்டா. தாத்தா கையில. கை கொண்டாங்க கைய கொண்டாங்க கையில தேய்ச்சி விடுவோம். தாத்தா இங்க இங்க. இருங்க தாத்தா லேசா துணி தொடச்சு எடுத்துட்டா. தாத்தா கண்ணு கட்டி. இரு தாத்தா தண்ணி வச்சு கழுவுங்க. தாத்தா சுசி. தாத்தா விடு இதுலாடி அப்படிதான் அப்படிதான். எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் பேர புள்ளைகளுக்கு கழுவிட்டு இருக்காரு. இவருக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் இது மட்டும்தான். டேய் சேரா சோலா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் என்னடா? குளிச்சாப்பா. தாத்தா மசாஜ் பண்ணி குளிச்சாச்சாங்க. சரி சரி கிளம்புமா? அதெல்லாம் என் பேர பிள்ளைல எனக்கு கூட்டிட்டு வர தெரியும். இல்ல அவன் அம்மா கோயிலுக்கு போகணும்னா புருஷன் மாட்டி போங்க. அந்த பயிலெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிடுவேன். கோயிலுக்கு தானே நான் கூட்டிட்டு போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. இல்ல ஃபேமிலியா ஏதோ நேர்ந்துக்கா போடுது, அதான் போறோம். கூட்டிட்டு வரேன். இல்ல அது அவனும் இல்லாம வச்சுட்டு கிடக்கும். நீங்க போயிட்டு வாங்க, அவனு வேண்டாம் சொன்ன கேட்க மாட்டாரு. டேய் சரி சரி இங்க இருங்கண்ணா, நான் அம்மா கூட கோயிலுக்கு போறேன். நான் பத்திரமா பாத்துக்கிடுவேன். சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருந்தா உடனே கால் பண்ணிருங்க. வேணா சாரனுங்க வச்சுட்டு போட்டுமா? எதுக்கு அவன் என்கிட்ட எடுக்க மாட்டா பேசி எனக்கு பிரச்சனை ஏற்றதுக்கு. கவினு ஓமப்பட்டான் இருந்து எனக்கு நெஞ்சலி கொண்டு வந்துருவான். சேமன் வச்சுட்டு போட்டு அவன் இன்னும் குடிக்க வைக்காம இருக்குது. இந்த சின்ன பள்ளியிலும் ஈர மட்டும்தான், மத்த எல்லார் வாயிலும் ஊத்தி விட்டுருக்கான். ஐயோ அலெக்ஸ் வர சொல்றேன், அவனுக்கும் எனக்கும் ஏக பொருத்தம். தேவா வர சொல்றேன், அவனை நான் கை கழுவிட்டேன். சூப்பா எல்லாரும் இவருக்கு போகதான். சரி தோழனை நான் சொல்லிட்டு போறேன். ஏன் என்ன 2 போட தான் போடுவான், நான் போய் சேர வேண்டியதான். பிரேமன் வர சொல்றேன். வேண்டாம் பேசி என்ன சாகடிச்சிருவான். அப்போ வர சொல்றேன். வேண்டாம் எனக்கு முதல்ல அவர் ஆகாது. சரி நான் அப்பாவே வர சொல்றேன். கருப்பு சிங் எங்க இல்லையே, அப்பா எங்க? தோட்டத்துக்கா? இன்னைக்கு என்ன சொல்றானுங்க? எப்பண்டா போனா? காலையில காலையில நம்ம தமிழச்சி பாட்டி இல்ல, அவங்க கிட்ட என்னடா வாங்குனாங்க? பெரிய கத்தி. என்ன சொல்றானுங்க? இவன் என்ன விட்டு போக மாட்டானே. நீங்க எப்படா பாத்தீங்க? சாமபுரம்ல இருந்து. கருப்பு சிங்கம் வேட்டையாட போயிருக்கானா? அப்படின்னா ஆஹா கருப்பு சிங்கம் வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கானா? பிரச்சனை பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். சரி நானும் வரேன். மாமா வரமாட்டேன்னு ஒரு கிளம்புறாருன்னா அப்போ நண்பனை பத்தி என்னமோ தெரிஞ்சிருக்கு. சரி சீக்கிரம் ஆளுக்கு ஒரு பிள்ளை தூக்கிட்டு கிளம்பிடுவோம். என்ன திடீர்னு? அதெல்லாம் திடீர்னு யோசனை வரும். சரி ஆளுக்கு ஒரு பிள்ளை தூக்கு. வண்டியில தான் வந்திருக்கா? ஆமா. எந்த கோயிலுக்கு? தமிழரசியமா போவாங்களே அந்த கோயிலுக்கு தான். ஓ அங்கதான் இவனும் வேண்டியிருக்கா, அதான் அங்கதான் போறோம். சரி சரி சீக்கிரம் வாங்க போவோம். எதுக்கு பாத்துருந்தாரு? சரி சீக்கிரம் பிள்ளைல தூக்கு கிளம்புவோம். இல்ல மாமா நீங்க இவங்களை பாத்துட்டு இருங்க, நாங்க வேலை போயிட்டு வரோம். உங்களுக்கு எதுக்கு சிரமமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கிளம்புவோம். இல்ல மாமா நீங்க கஷ்டப்பட்டு வர வேண்டாம், இவங்களை பாத்துட்டு இங்கே இருங்க, நாங்க மட்டும் போயிட்டு வரோம். அது வந்து இல்ல மாமா நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். அப்போ மகாதேவனுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு, அப்போதான் நானும் வெட்டிட முடியும். நீங்க இங்கே இருங்க, இவங்களை கூட பாத்துட்டு இருங்க, நாங்க போயிட்டு வரோம். இவன் ஒருத்த ஐயோ உங்க அப்பனுக்கு ஒத்தில கோத்து விட்டு போயிட்டானே. என் பேர பிள்ளைலே தாத்தா நீங்க பாட்டி பத்தி சொல்லவே இல்ல. பாட்டி பத்தி தானே? ஒருவேளை எதிரிக்க சூழ்ந்துட்டானா? என் உசுர என் பேர பிள்ளைங்கதான். இவங்கிட்ட சொன்ன நம்ம கிளம்புவோமா? எங்க தாத்தா? உங்க அப்பா எங்க இருக்கானோ அங்க இருக்கதான் நமக்கு பாதுகாப்பு. உடனே கிளம்புவோம். என்ன பண்ணனு தெரியலையே. தாத்தா நாங்க கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. பாட்டி எங்க தாத்தா? பாட்டி சொல்றேன்டா. தாத்தா என்னமா? தூக்கம் வருது தாத்தா. என்ன தச்சு குளிச்சாத்தன தூக்கம் வருதா? தாத்தா எனக்கு தூக்கம் வருது. தூக்கு தாத்தா, தூக்கம் வருது தாத்தா. சரி வாங்க தூங்குங்க, வடியாங்க. சரி தூங்குங்க. தாத்தா இருக்கேன். தாத்தா என்னமா? நீங்க உங்க தோல்ல போட்டு தூங்க வைங்க. சரிம்மா. இப்படி இல்ல,
உங்க நெஞ்சில நாங்க எப்ப தூங்குவோம்ல அப்படி தூங்க வைங்க. சரி சரி. ஆராரோ 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 ஆராரோ. தூங்க தூங்க, என் உலகமே நீங்க தாண்டா. இல்லையா கருப்பு சிங்கம் அப்படி போக மாட்டாரு. தாத்தா தாத்தா தூக்கத்துல கூட தாத்தா தாத்தா. என் தங்கமே, என் வைரமே, என் தங்க புலிலே. யாராவது கிளம்பி தவளான்னு பாரு. அண்ணே புற எங்க அழகானோம். அது இருக்கட்டும், புள்ளைல எங்க? மகாதேவ் மாமா வச்சிருக்காரு. நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் புள்ளி அவர்கிட்ட விட்டு வளர்த்துட்டு இருக்க? என்ன இப்ப இருக்கு என்ன கோயிலுக்கு போனதுல பிரச்சனை பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பார், அவர் சும்மாவே அந்த பண்ணைய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு வர பிரச்சனையே பண்ணைய பத்தி. அதான் என்னைக்கு நம்ம அவங்க கொண்டு கொடுத்தோமா அன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு தாழ்த்தியம் கொடுத்தது. அன்னைக்கு இருந்து ஒவ்வொரு நாளும் உயிர் பயத்து போராடிக்கிட்டு இருக்கோம். இதுல புள்ளிய வேற கொண்டு விடுத்தாங்க. நீ ஒண்ணு வளர்க்க வேண்டாம். இந்த வீட்டு வரிசை எனக்கு வளர்க்க தெரியும். இன்னும் வாட்டு புள்ளிய கொண்டு அவர்கிட்ட கொடுத்தா இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன் அவருக்கு உரிமை இல்லையா? இங்க பாரு, நமக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை அவருக்கு இருக்கு. ஏன் அவர் பெத்த பிள்ளைய முழுசத்துக்கு நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம வீட்டு பிள்ளை கொடுத்த தப்பு. இங்க பாரு, நீ எதுக்கு பிரிச்சு பேசுற? அவர் யாரு? நம்ம குடும்பத்துக்காக வாழ்க்கையை இழந்துட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்க மனுஷன். இப்ப பிள்ளைங்க கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவருக்கு என்ன வயசாகி போச்சு? அதெல்லாம் பிள்ளை நல்லா பாப்பாரு. அவர் திடகாத்தமா இருக்காரு. எத்தனை பேர் வந்தாலும் அவரால் ஜெயிக்க முடியும். சொல்ல போனா இப்ப ஒன்ன விட அவர் திடகாத்தமா இருக்காரு. நல்ல சொல்லு கிங்ஸனே. 24 தண்ணி அடைஞ்சுக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க. இங்க பார், இப்ப 100 பேர் வந்தாலும் அவரால் அசால்ட்டா தூக்கி வீச முடியும். ஒன்னால நல்ல குடி குடிச்சு நாசமா போய்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டு வயசை எனக்கு பார்க்க தெரியும். இனிமேல் அவர்கிட்ட கொடுத்துற அதுக்கு அப்புறம் தான் சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாது. கோயில் வாங்கதான் வளருவானுங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க லட்டு மாதிரி இருக்கானுங்க. உனக்கு போல இருக்க நம்ம வீட்டு வாரிசுடா. அதுக்கு என்ன பரவாயில்ல, அவர் வளர்த்துட்டு போட்டோம். இங்க பாரு, அவர் செஞ்ச தியாகத்துக்கு இன்னும் 10 தலைமுறை ஆனாலும் நாம நன்றி கட்ட செலுத்த முடியாது. ஏதோ எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சும்மா இரு. அந்த மனுஷன் ஒட்டுமொத்த தியாகத்தையும் பண்ணிட்டு இந்த வீட்டுல சாரன்கிட்டையும் கவின்கிட்டையும் உங்ககிட்ட என்கிட்ட நக்கல் பேச்ச வாங்கிட்டு அழைதாரு. அவர் நினைச்சதா இன்னொரு கோஷூட்டை போட்டுட்டு காலுக்கு மேல காலை போட்டு எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் உலகத்தையும் ஆட்சி பண்ண முடியும். மூலக்காரரு அப்பாவி ஒரு தாத்தாவா சாரத்தை மடிச்சு கட்டிட்டு என் பிள்ளைங்க குண்டி கழுவிக்கிட்டு என் பிள்ளைங்க குளிச்சாட்டிக்கிட்டு அதுல தூங்க வச்சுட்டு அவசியம் இல்ல. அவர் யாரும் தெரியல. சயின்டிஸ்ட் உலகத்துல அவர் யாரும் தெரியல. இப்ப நினைச்சா கூட அவர் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அங்க போய் இருக்க முடியும். அந்த மனுஷன் போகல. ஏன்னா இந்த குடும்பத்து மேல வைத்த பாசம் கடைசி அவருக்கு மிஞ்சினது என் பிள்ளைங்க மட்டும்தான். அதை அவர் வச்சுட்டு போட்டோம். அவர் பெத்த பிள்ளை முழுசதனை தூக்கி கொடுத்துட்டாரு. பேர் என்ன புகையே அந்த குடும்பத்தை என்ன வருது? எனக்கு தெரிஞ்சவங்க நான் இப்படி என்கிட்ட சொல்லுவேன். அது என்ன, இந்த மனுஷன் இப்ப ஏதோ வாய் திறந்துச்சே. ஏதோ சொல்ல வந்த என்ன? ஒண்ணு இல்ல. ஏதோ சொல்ல வந்திய? ஒண்ணு இல்ல. அண்ணி, இவன் ஏதோ சொல்ல வந்தான்ல? ஆமா கிங்ஸன், ஏதோ உளர்னா பத்துக்க அப்புறம் சமாளிக்கவ. இவ எந்த லேசில உண்மை மட்டும் தான் பேசவ பத்துக்க, போய் சொல்ல தெரியாது. அதான் மனுஷன் நவுண்டு போச்சுது. என்னன்னு கேளு. எப்படி சொல்லுவான் இவன்? கிங்ஸன், நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பத்துக்க. என்னன்னு? இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லா குடிச்சிட்டு வந்தவ பத்துக்க. சரி. கருப்பசிங்கம் மாமா இருக்காவன்ட்டு பின்வாசலையே நான் தான் கூட்டிட்டு வந்து வீட்டை ரூம்ல தூங்க வச்சேன். சரி. அப்புறம் குடிச்சா திட்டு விட்டுட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். ரெண்டாவது நான் ரூமுக்கு போய் பார்த்தா செவத்த பார்க்க ஏதோ பேசிட்டு இருந்தாவ. செவத்த பார்க்க பேசிட்டு இருந்தானா? ஆமா, ஆனா அப்பவே போதையில இல்ல, தெளிவாதான் இருந்தாவ. ஆனா பேசிட்டு இருந்தாங்க. நான் கூட போதைன்னு தெரியல போலுக்குன்னு நினைச்சிட்டேன். அவைய லேசில என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சுக்கிட மாட்டாங்க. அன்னைக்கு ரொம்ப மலுப்புனாங்க. நான் நீ சொல்லிதான் ஆகணும்னு சொல்லி மிரட்டி பார்த்தேன். ஆனா அவங்களால சொல்ல முடியல. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொன்னாவ. என்ன? கட்சி சார்பா ஏதோ ரகசிய மாநாடு பக்கத்துல இருக்க பன்னேர்பட்டி பக்கத்துல இருக்க இன்னொரு அரண்மனைக்கு தான் எல்லாரும் போறோம், பார்ட்டி உண்டு, குடிச்சிட்டு தான் வருவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. வர வழியில பன்னேர்பட்டி வழியா தான் வந்தேன். அப்போ மகாதேவன் மாமா மாதிரியே ஒரு ஆளு பார்த்தேன். என்ன நீ சொல்றீங்க? இவர் என்னடா மாமா இந்த நேரத்துக்கு இங்க நிக்காருன்ட்டு கிட்ட போய் பார்க்கலான்னு போனாவலாம். இப்பவும் நான் சொல்றேன், இது குடி போதலையும் கிடையாது, கண்ணை திறந்துக்கிட்டும் பேசல,
கண்ணை மூடிக்கிட்டே பேசிட்டு இருந்தது. ஆனா அது என்கிட்ட சொல்லல, யார்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நல்ல மனசுல புரிஞ்சுக்க, புரியுதா? நான் திரும்பி நின்று பேசுறதுனால போதையில பேசுறவனே நினைச்சுக்கிட்டேன். ஆனா அவன் தெளிவா பேசினாவ. லாஸ்ட் அப்படியே வந்து படுக்கும் போதான் அவங்க வேற யாருக்கிட்டயோ வேற உலகத்துல பேசிட்டு வந்து படுக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல, மிச்சத்தை சொல்லுங்க. ஆமா கிங்ஸின், அவங்க சோத்தை பார்த்து கண்ணை மூடிக்கிட்டே சொன்ன விஷயம். மாமா நிக்கான்ட்டு போனாங்களாம். கிட்ட போய் பார்த்தா மாமாவே மாதிரி, ஆனா மாமா இல்லை. அது அநேகமா மாமாவோட அப்பாவா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள ஒரு அழகான பொண்ணு கைத்த கட்டி இழுத்து மேல மக்க கொன்றாங்க. புரியல எனக்கு. ஒரு அழகான பொண்ணு கயிறு கட்டி தூக்கில மாட்டுற மாதிரி அந்த ஆளை, அதாவது மகாதேவன் மாமா மாதிரி இருக்கிற ஒரு ஆளை மேல கயிறு கட்டி மேல இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. இவங்க காப்பாத்த நினைச்சு போனாங்களாம், முடியலையா. எவ்வளவு தடுத்து பார்த்தாங்களாம், முடியலையா. அது ரொம்ப அழகான ஒரு பொண்ணா இருந்திருக்கு. அழகி, பேரழகியா இருந்திருக்கா. அந்த பொண்ணு தான் மகாதேவன் மாமா மாதிரியே இருக்கிறவரை அப்படி தூக்குல தொங்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு அப்படி யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாங்க. என்ன குழப்பமா இருக்கு, வேற ஏதாவது சொன்னானா? அதான் இவங்க கத்தி ஊரெல்லாம் கூப்பிடணும் காப்பாற்றணும்னு நினைக்காங்களா, இவங்களால முடியலையா. அது இவங்களுக்கே புரியலையா. கடைசியில் அவர் உசுறு பிரிஞ்சுதான். அந்த பொண்ணு அங்கேருந்து திரும்பி பார்க்காம அப்படியே போச்சுதான். இவங்களும் எப்படி அந்த பொண்ணு முகத்தை பார்க்கணும்னு பின்னாடியே போனாங்களாம். அது நேராக பன்னீர்பட்டிக்குள்ள தான் போச்சுதான். அதாவது இப்போ நம்ம மகாதேவன் அப்பா இருக்காரே, அந்த வீட்டுக்குள்ள போச்சுதான். என்ன சொல்றீங்க? ஆமா, இவங்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்களாம். கடைசியில் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள தான் போச்சுதான். இவன் குடிப்போதையில எதுவும் பேசினானா? அதான் சொல்றேனே கிங்ஸின், குடிப்போதையில தான் வந்தாங்க. ஆனா வந்து நான் குளிச்சது வரைக்கும் ஒழுங்கா வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க செவரை பார்த்து பேசிட்டு இருந்தது. ஆனா அண்ணன் வந்து சரி, கவின பன்னீர்பட்டி பக்கமோ சாரணியும் விடுறதே இல்ல. இந்த 2 பேரும் சைக்கிள் எடுத்துட்டு எங்கேயாவது போனானுங்கன்னா அவங்கள ரொம்ப சத்தம் போடுறாங்க. பன்னீர்பட்டிக்கு மட்டும் நீ போக கூடாதுன்னு சத்தம் போடுறாங்க. அன்னைக்கு இப்படிதான் கவினும் சாரனும் சைக்கிள் எடுத்து சுத்திட்டு பன்னீர்பட்டி வழியா வந்திருப்பானுங்க போலுக்கு. வீட்டுக்கு வந்த மனுஷனுக்கு கோவம் ஆத்திரம். நீ எப்படி அங்க போலான்னு போட்டு மடத்தனமா 2 பையிலையும் போட்டு அடிச்சாரு. நல்ல நேரம் அத்தை மாமா வந்து காப்பாத்தினாங்க. அன்னையிலேருந்து பன்னீர்பட்டினாலே இவருக்கு கோவம் வருது. அது மட்டும் இல்ல, அன்னையிலேருந்து தான் மகாதேவன் அப்பாவை கண்டாலே இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, மகாதேவன் அப்பா வந்தாலே இவர் போயிருந்தாரு. பயப்படுறாரா இல்ல பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டுல யாராவது பன்னீர்பட்டி சொன்னாலே இவருக்கு கோவம் வருது. என்ன பார்த்தான்னு தெரியலையே. இவங்கிட்ட உண்மையை வாங்க முடியாத. வாங்கவே முடியாது. இவங்க என்ன நினைக்காங்க யாதுன்னு ஒன்னும் புரியவும் செய்யாது. ஏதோ எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். அன்னையில இருந்தா இவங்க ஆட்டம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. நீயே பாரு, அதுக்கப்புறம் தானே இவங்க நடவடிக்கையே மாறிச்சதே. வேற ஏதாவது வித்தியாசம் எதுவும் பண்ணுவானா? அதான் அந்த பொண்ணை தேடி போறேன், அவ மட்டும் என் கையில கிடைச்சா அப்படி இப்படின்னு சில தூக்கத்துல கூட வளருதாங்க. அவ யாருன்னு எனக்கும் தெரியல. ஆனா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அது உண்மை சம்பவமா இருக்கலாம், இல்லன்னா ஒரு மனக்கோட்டையா கூட இருக்கலாம். இல்ல, ஏதோ ஒரு உண்மை தத்ரூபமா இவன் கண்ணுக்கு காட்சி அடிச்சுட்டு போயிருக்கு. யாரோ உண்மை தெரியணுங்கிறதுக்காக இவனுக்கு தத்ரூபமா அதை காட்டியிருக்காங்க. முன்னாடி நடந்திருக்கலாம், முன்னாடி நடந்த சம்பவத்தை இவன் கண்ணு முன்னாடி யாரோ காட்டியிருக்காங்க. அப்படின்னா தெரிஞ்சுதான் காட்டியிருக்கு. தான் யாருங்கிறத வெளிப்படுத்துறதுக்காகவே காட்டியிருக்குது. அதுக்கப்புறம் தானே ரொம்ப குடிக்கான். ஆமா கிங்ஸி, அதுக்கப்புறம் தான் குடி அதிகம். சரி, கோவப்பட்டு போய்கிட்டு இருக்காவ, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சாம் அண்ணன் யாருக்கும் அஞ்சுனவன் கிடையாது. அவன் யாருக்கும் பயப்படவும் மாட்டான். எத்தனை பேர் வந்தாலும் ஏத்து நிற்கக்கூடியவன். அவனே சில விஷயத்த தயங்குறானா? அவன் பார்த்த காட்சி உண்மைதான், ஆனா தத்துவமா பார்த்திருக்கான். ஆனா அது உண்மை இல்லை, அதனால அவனால காப்பாற்ற முடியல. அதனால அவன் கத்தியும் அங்க எதுவுமே நடக்கல. ஆக மொத்தம் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படின்னா மகாதேவன் அப்பா, ஆமால, அவரு நாண்டுகிட்டு செத்தாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அவரு தானா சாகல, அப்போ யாரோ கொண்டுதான் தூக்கில போட்டிருக்காங்க. அதனை பார்த்தேன், என் தாத்தா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கவங்க எப்படி நாண்டுகிட்டு சாக முடியும்? இல்ல இல்ல, செம்புலிங்க கூட சேர யாரும் கோழைங்க கிடையாது. நாண்டுகிட்டு சாகிற அளவுக்கு யாரும் கோழைங்க கிடையாது. அப்படின்னு மறும அங்கதான் ஆரம்பிக்குது. அவ யாரு அப்படின்னா இங்க யாரும் டபுளுக்கே மாறுறாங்க. அப்போனா அப்படின்னா அன்னைக்கு அப்பாவை
பேச சொல்லி கூப்பிட்டது பொம்மைமா இல்லையா? அப்போ நம்ம கிட்ட சில காலம் பேசுறது பொம்மைமா இல்ல. பொம்மைமா இல்ல அது பொம்மைமா இல்ல. அப்போ நம்ம பொம்மைமா நினைச்சிட்டோம். அப்போ இல்ல மாமா அண்ணா அண்ணா எனக்கு மனசு ஒரு மாதிரி சஞ்சலமாவே இருக்குடா. என்ன சொல்ற? இவ்வளவு நாளா இருக்குடா, எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது. நான் எத்தனையோ வெட்டு குத்து காயம் மரணம் கொலை எல்லாத்தையும் பார்த்த வேண்டா. ஆனா எனக்கு அப்ப கூட என் மனசு ஒரு நேரம் கூட உறுத்தாது. என் எதிரியை நான் போட்டுட்டேன் அப்படின்னு தெளிவா இருப்பேன்டா. இப்ப என்ன போச்சுது? இல்லடா ஏதோ அசுத்தம், இல்லடா ஏதோ ஒண்ணு பக்கத்துல நிக்கிற மாதிரியே ஃபீலா இருக்குடா. என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாடா ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி நான் கோழி ஆயிருவோன்னு பயமா இருக்குடா. டேய் நான் கோழி ஆயிருவோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ கோழிலாம் கிடையாது, வீர மாவீர. எனக்கு அடுத்தபடியே எல்லாத்தையும் செய்யறது நீ தானே. நான் முழுச ஒண்ண நம்பி இருக்கேன். என்னால ஒத்தையில போராட முடியாது. பாரு நீ வீரன் தான், ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? டேய் என்னன்னே தெரியலடா, நான் ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. நான் 2 நாளா உன்னை பார்த்து சொல்லணும்னு நினைச்சேன், முடியல. வேண்டத்தோட நீ இப்பெல்லாம் பேசாத. இந்த வீட்டுல முழுச ஒண்ண மட்டும் தான் நான் நம்பி இருக்கேன். இது ஒருத்தன் கூட தலை எடுக்கல. எனக்கு வலது கையா வலது கண்ணா இருக்கிறது ஒருத்தன் மட்டும் தான். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என் பலமே நீதான்டா. என்ன புலில் வளர வரைக்கும் ஏன்டா? நானும் தெய்வத்துக்கிட்ட வேண்டது அது மட்டும்தான். என் கிங்ஸ்ல தனியா விட்டுறக்கூடாது, அவனை தனியா தவிக்க விட்டுறக்கூடாது. கொஞ்சம் எனக்கும் பலத்தை கொடுங்கன்னு கேட்கிறேன். என்னமோ தெரியலடா, ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ வித்தியாசமா தோணுதுடா. எதனால உனக்கு அப்படி தோணுச்சு? இல்லடா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆபரேஷன் சொல்லி வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருந்தாங்கடா. வெளிநாட்டுல யாரும் காப்பாற்ற முடியாது, நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்காக இங்க வந்திருக்கோம், நீங்க தான் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே எனக்கு மெசேஜ் வந்தது, நீங்க வர முடியுமா, நீங்க வரதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்க பண்றோம், வந்து ஆபரேஷன் பண்ண முடியுமான்னு எனக்கு மெயில் அனுப்புனாங்க. நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்களும் இங்க தேடி வந்துட்டாங்க. சரி நம்மள தேடி வந்துட்டாங்களே ஆபரேஷன் பண்ணலான்னு நான் சரின்னு சொல்லி ஆபரேஷன் ஏற்பாடுலாம் பண்ணினேன். சரி ஆபரேஷனுக்கான எல்லா ஏற்பாடும் சரியா தாண்டா போய்கிட்டு இருந்தது. சரி நம்ம மாணிக்கு கிடைக்க போற பொண்ணுதான் லேப்ல நின்றுட்டு இருந்தா. அவகிட்ட கண்ணாலே எல்லா சிகிச்சையும் கொடுத்துட்டு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். கூட 2-3 அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ், இன்னும் 2-3 நர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. சரி கத்தியை எடுத்தேன்டா. சரி நான் எவ்வளவு பெரிய கத்தியை தூக்கினவன், அந்த சின்ன கத்தியை என்னால தூக்கவே முடியலடா. அது ஒருவேளை பதட்டத்துல இருக்கலாம். எனக்கு ஒரு துளி கூட ஒரு நாளும் பதட்டம் வரவே வராது. எந்த ஆபரேஷனா இருந்தாலும் சரி, நான் அது ஒரு பேஷண்ட பார்க்கவே மாட்டேன். என் முன்னாடி ஒரு உயிரில்லாத ஜடம் கிடக்கிற மாதிரி தான் கற்பனை பண்ணிக்குவேன். அப்படின்னா தான் என்னால சீக்கிரம் ஆபரேஷன் பண்ண முடியும்னு. அந்த பொணத்துக்கு நான் உயிரை கொடுக்கணும், அதுக்கு என்ன உண்டோ அதுதான்டா என் மனசுல ஓடும். அப்படி நினைச்சுதான் நான் பண்ணுவேன். எனக்கு கை கால ஆடவும் செய்யாது, பதட்டம் வரவும் செய்யாது. மாணிக்கம் ஒய்ஃபும் எவ்வளவோ ட்ரை பண்ணி என்கிட்ட கத்தியை கொடுத்து பாக்குறா, என்னை உற்சாகப்படுத்துறா, என்னை சமாதானப்படுத்துறா. எனக்கு அந்த சுத்தி என்ன நடக்குனே தெரியலடா. ஏதோ ஒரு மாய உலகத்துல நான் மாட்டின மாதிரி இருந்தது. மாணிக்க பொண்டாட்டி என்னை எவ்வளவோ தட்டி எழுப்புறா, மாமா மாமா மாமான்னு. நான் அந்த மாய உலகத்தை விட்டு வெளியில வரவே இல்லடா. என் கையை காலெல்லாம் யாரோ கட்டி வச்ச மாதிரி இருந்தது. என்ன இவனும் சாமன்னு சொன்ன மாதிரியே சொல்றான். நான் தனியா மாட்டிக்குவேனா? வேற அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் ஏதோ ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள நான் போயிட்டு வந்த மாதிரியே இருக்குடா. கண்ணை மூடினாலே அந்த கற்பனை உலகத்துக்குள்ள நான் போயிடுறேன். அங்க என்ன நடக்குது? நான் எல்லாத்தையும் இழந்து ஒரு நிர்வாண பாணியா, பலன் இல்லாதவனா, நான் குழந்தையில கூட வீரனா இருந்தேன்டா. என்ன அப்படி பார்க்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்குடா. ஒரு பலன் இல்லாதவனா, தைரியம் இல்லாதவனா, நிர்வாண பாணியா, என்ன அப்படி பார்க்க முடியலடா. அப்படி இல்ல, உனக்கு ஒண்ணும் செய்யல. இல்லடா எனக்கு தெரியும், குழந்தையில இருக்கும் போது கூட நான் வீரமா இருந்தேன். என் வீரத்தையும் என் கோபத்தையும் பார்த்து எங்க அம்மா கூட என் பக்கத்துல வர மாட்டாங்கடா. நான் சின்ன பிள்ளைல கத்தி பிடிக்கிறவதான் அப்படி இருக்கும். அதெல்லாம் பார்த்தா அம்மா கூட பக்கத்துல வர மாட்டாங்க. இப்போ எனக்கு பயமா இருக்குடா. சாமன் அவுட்டு, இவனும் அவுட்டு. நான் என்ன பண்ணுவேன்? ஒத்தையில நான் என்ன? சரி நீ கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்க. நான் இல்லாம நீ என்னடா பண்ணுவேன் தெரியல. எனக்கு ஒண்ணு முதல்ல வந்து நிக்கிறது நீதான். அந்த தைரியத்துல நானும் ஓடுவேன். எனக்கு ஈக்குவலா நின்று சண்டை போடுவேன் நீதான். அதான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன்டா. அதான் எனக்கு கோயிலுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன். சரி சரி போலாம்.
டேய் நம்ம போகணுங்களா? நேராயிட்டு கிளம்ப வேண்டியதான். இசை அப்பவே வந்துட்டா. நீங்க என்ன கிளம்பவே இல்லையாங்க? என்னம்மா? ஏங்க நாங்க வேண்டுதெல்லாம் வச்சிருக்கோங்க. நான் அங்க பிரதர்சனம் தான் பண்ண போறேன். உங்களுக்காக தான். எனக்காகவா? ஆமாங்க. என் வேண்டுதெல்லாம் நிறைவேறிட்டீங்க. என்ன வேண்டுதல் பண்ண? இல்லங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோட்டாங்காயில உட்கார்ந்து இருந்தோம். என்னமோ சொல்ல வரல. சரி. அப்பன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், சுபிச்சமா இருக்கணும், உங்க வீட்டுல இருக்க ஆம்பளைங்க எல்லாம் முரட்டுத்தனமா இல்லாம சாந்தமா நல்லபடியா இருக்கணும்னா இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. நீங்க உங்க குடும்பம் சூப்பரா ஆயிருன்னு ஒரு பாட்டி வந்து சொன்னாங்க. எவ்வளவு நாளைக்கு முன்னாடி? அது ஒரு மாசம் இருக்கும். இசை எதுவுமே நம்ப மாட்டாள. அவ வெளியாளத்தை வச்சே கேட்க மாட்டா. அதனால நாங்க அதை நினைக்கவே இல்ல. சரி சரி. வேற அப்படி என்ன சொன்னாங்க? என்ன வேண்டுதல்? வேண்டுதலா? அவங்க ஒன்னு மாதிரி ஒன்னு கொடுத்தாங்க. அத வீட்ல கொண்டு வைங்க சரியா இருன்னு சொன்னாங்க. என்னது அது? ஐயா அது வேற ஒண்ணு இல்ல, வெறும் மல்லிகை பூ தான். ராணிமா, என்ன மாமா? மல்லி பூவா? எங்கிருந்து எடுத்திய? அதான் அந்த கொல்கங்கரையில நாங்கள உட்கார்ந்து இருப்போமே எப்பவும் அங்கதான் மாமா. இந்த மல்லிகை பூவை கொண்டு போய் வீட்ல வச்சாலே போதும்னு சொன்னாங்க. அந்த மல்லிப்பூ நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்தீங்களா? இசைடா வீட்டுக்குள்ள எதுவும் கொண்டுட்டு வர மாட்டாளே. அப்பாடா, என் புள்ள புத்திசாலியா இருந்திருக்கான். அதானே, அவ வீட்டுக்குள்ள எதுவும் கொண்டு வர மாட்டாங்க. சரிடி, அவ வீட்டுக்குள்ள அந்த மல்லிப்பூ கொண்டுட்டு வரல, அதுக்கும் இப்ப சொல்ல வந்ததுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த மல்லிப்பூவை இசை வீட்டுக்குள்ள கொண்டு போனா கொண்டு போடுவேன்னு சொல்லிவிட்டா. அதனால அது குளத்துல தான் கடந்துச்சு. எங்க ஆனா ஒரு அதிசயங்க, நாங்க முத நாள் அந்த மல்லிப்பூ தூக்கி வீசினோம். மறுநாள் பார்த்தா வாடவே இல்ல தெரியுமா? அப்படி பெருசாவே இருந்துச்சு. அதான் செபாக்க சொன்னா அது குளத்தங்கல்ல கிடக்கல, தண்ணி பக்கத்துல கிடக்கல, அதான் வாடாம இருக்குன்னு சொன்னா. சரி, அது இப்ப எங்க? அது நம்ம வீட்டுல தான் இருக்குது. இசைமா, இசைடா, இசை. இசை தங்கம், தங்குல அது நீ பாரு. இசைமா, கைய கொண்டா. இருங்க மாமா. கைய கொண்டா. என்ன என்னடா என்னாச்சு? இதுதான் எனக்கு சரியான சந்தர்ப்பம். கத்தி பிடிக்க முடியாதுன்னு சொன்னோம்ல. கூட போந்த எவனும் கோலை இல்ல. கோயிலுக்கு கிளம்பிட்டாளா இப்படி? அபி அந்த அரப்பங்கரையில நிக்காலோ. அபி இதன தலையில வைக்க பூ பூச்சிட்டு வச்சிட்டு போயிருக்காளுவ. ஏ அபி, இந்த வீட்ல அபி மட்டும் தான் வைப்பா. அபி அப்பனால பூ எங்க கொண்டுட்டு வர மாட்டாளுவல. இங்க விளையாடுறது பூல அந்த ராணியும் மையமா தான் விளையாடுவாளுங்க. அவளை கொண்டு வச்சிட்டு போயிருப்பாளுவோ. இசை இந்த ரூமுக்கே வர மாட்டா. அதானே அபி அங்க வர மாட்டாள. வந்தா ராணி தான் விளையாடுறதுக்கு வருவா. ஒருவேளை தலையில வச்ச பூவா இருக்குமோ? தூக்கி குப்பையிலையாவது போடலாம்ல, இதுல கொண்டு வச்சிட்டு போயிருக்கா. ஏ மகிமா, ஏமா ஏமா என்னல ஏமா, பாட்டிய வர போறா. என்னடா சொல்ற? ஆமாமா, இப்பதான் தெரியும். அப்பா, அவன் பிறக்கிறதுக்கு எத்தனை பாடு, எத்தனை கஷ்டம். அவன் வரதுக்கு என்னென்ன பாடு பண்ணுதே. அப்படின்னா நமக்கெல்லாம் விடுதலை கிடைக்க போதுன்னு அர்த்தம். அதான் உண்மைமா. இத்தனை போதுறதுக்கு அப்புறமும் வரான்ல, அப்போ கண்டிப்பா நமக்கு விடுதலை கிடைக்க போதுன்னு அர்த்தம். அவ
அவன் எப்படி இருப்பானோ நினைச்சாலே சந்தோஷமா தான் இருக்கு. சரிம்மா, எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. அண்ணா வரேன். நான் இந்த பூவையும் வச்சு போட்டு கிளம்பத்துக்க இத குப்பையில போட்டுட்டு வரேன். அது கிடக்கட்டும், வாங்க. இல்லல, ஒரு வாடிட்டு வச்சுக்க அழுவிட்டு கிடக்கும், இரு நான் வரேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னம்மா, என்னாச்சுது? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா இருந்ததே. எம்மா என்னமாச்சுது? என்னம்மா என்னாச்சுது? இல்ல பிரேமே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பூவு மொட்டை புதுசா இருந்துச்சு. எவ்வளவு வைக்கிறதுக்கு இல்லாம மறந்துல வச்சுட்டு போயிட்டா தூக்கி தூர போடணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன், திரும்பி பார்த்தா வாடி கிடக்குதே. ஏமா, நம்ம வீடு முழுக்க ஏசி, அது எப்படி வாடி போகும்? அப்ப நான் என்ன பொய்ய சொல்றேன், நீ திரும்பி பாரு. இப்படி இல்லவேடா, நல்ல மொட்டை இருந்துச்சு. வாடிந்த கூட இப்படி வாடறதுக்கு வாய்ப்பு இல்லையடா. நல்லா பாத்தீங்களாமா, ஃப்ரெஷ்ஷா தான் இருந்துச்சா? ஆமாடா, நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சே, அது எப்படிமா 5 நிமிஷத்துக்கு எப்படி வாட முடியும்? இல்லையே, இது ஏசி ரூமாச்சே, இப்படி வாடாத. நம்ம வீட்டு பொம்பளைங்கலாம் இங்க எதுக்கு வருவாங்க? இங்க பெரும்பாலும் யாரும் வர மாட்டாங்கடா, இது குடோன் தானே. சாமா, காய்கறி, பழங்கள் இதுதான் இங்க இருக்கும். நான் பழங்கள்லாம் நல்லா மூடி இருக்கேன்னு செக் பண்ண வந்தேன். இங்க பெரும்பாலும் வர்றது ராணி வருவா, இல்லன்னா மகிமா வருவா. இவங்க ரெண்டத்தை தாண்டி யாரும் வர மாட்டாங்கடா. ராணி, அவளுக்கு விவரம் தெரியாது, அவ பூலாம் வைக்க மாட்டாள. ஆனா மகிமா வைப்பாளா? இல்லடா, அவ இப்ப கொஞ்ச நாள் வைக்க மாட்டா. நம்ம வீட்டுல பூ வைக்கிறது அவி மட்டும் தான் வைப்பா. ஆனா அவ இங்கெல்லாம் கொண்டு தர மாட்டா. ஏன்னா இங்க காய்கறி பழங்கள் எல்லாம் இருக்கனால வாட அடிக்கணும், கொண்டு தர மாட்டாடா. அதானே, இங்கெல்லாம் பூ வரதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி இருங்க, நான் தூக்கி தூர போட்டுட்டு வரேன். சரி, வீட்டுல யாரையும் சொல்ல வேண்டாம், நான் தூக்கி தூர போட்டு கோயிலுக்கு கிளம்பல வாங்க. இல்லடா, அது எப்படா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பாத்திருக்கேன், அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தது. 5 நிமிஷத்துக்குள்ள எப்படா வாட முடியும்? ஒருவேளை நீங்க மறந்து பாத்தீங்களா என்னமாமா? எனக்கு வயசாயிட்டா, காலேஜ் நிர்வாகம் பண்றேன், நான் போய் என்ன சொல்றேன்? இதுல யாரா போய் சொல்றாங்களா? நீ வரதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, நான் பார்த்து பேசிட்டு இருந்தேன், தூக்கி தூர பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நீ வந்து நான் திரும்பினேன், திரும்பி பார்த்தா இப்படி இருக்குடா. ஒரு மணி நேரம் கூட நான் மறந்துருக்கேன்னு சொல்லலாம், வேற 5 நிமிஷம் கூட இருக்காடா. சரி, இந்த ரூமுக்குள்ள பூ வந்ததே அதிசயம் தான். சரி, நான் தூக்கி தூர போட்டுட்டு வரேன், நீங்க போங்க, யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. சந்தோஷமா கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம், எதுவும் சொல்ல வேண்டாம். சரி. ஜப்பால எங்க? அவளும் கோயிலுக்கு வரலன்னா, அவ ஊர் கோயில் பிரதிஷ்டையா. நான் கோயில் ஜபத்துக்கு போறேன்னா சரி போன்னு சொல்லிட்டேன். சரி, அப்ப நம்ம கிளம்பலாம். அந்த பதியா வருவா. சரி, ஜப்பா ஒரு நாளும் வைக்க மாட்டாள. இன்னொன்னு, ஜப்பா ரொம்ப கண்ணு கருத்துமா இருப்பாள் இந்த மாதிரி விஷயத்துல. இப்படி கேர்லெஸ்ஸா இருந்தா. ஏமா, சாப்பிடுற ரூம் கூடனுக்குள்ள எந்த தேவையில்லாத பொருளுமே ஜப்பா விட மாட்டாள. எப்படி இந்த பூ வந்தது? அதான் நான் சொல்றேன், அவ கூட உள்ள வர மாட்டா. ஏன்னா அப்பட பவுடர் இது வாசனை அடிக்கணும், உள்ள வர மாட்டா. தெங்கித பொருள் எல்லாம் ஏதாவது வாட அடிச்சோம்னா உள்ள வர மாட்டாள. பின்ன ஏழு சுத்தமா வர மாட்டா. வந்தா ராணி மகிமா இந்த 2 பேரும் தான் உள்ள வரும். அவள 2 அதனால பெரும்பாலும் வருவாளுங்க. இன்னொன்னு தேவையில்லாத பொருள் உள்ள வரதா இல்லையான்னு செக் பண்றவளே ஜபா தான் பண்ணுவா. ஆனா அவ எப்படி கோட்டை விட்டான்னு தெரியலையே. இருங்க வரேன். ஜப்பா கிளம்பிட்டாலே எப்படி? இல்ல, இங்கதான் கிளம்பிட்டு இருந்தா கோயிலுக்கு போறேன்னு. அவளை கொஞ்சம் கூட்டு வாங்க. இல்ல, இந்த பூங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? மூச்சு விட்டுது. என்ன விட்டு நான் போறேன். என்ன விடு நான் போறேன். விடு நான் போறேன். தகப்புல இசை தகம், மாமா நீ என்ன அங்க வந்திருக்க? போ, இன்னைக்கு குடலுக்கு நிக்காத, அங்க போ. நான் ஜப்பால வர சொன்னேன். வந்துகிட்டு இருக்கா. சரிம்மா, நீ உள்ள போ, அங்க போ. இல்ல, என்னன்னு தெரியல, இங்க நிக்க வர வச்சது, அதான் வந்தேன். என்ன சொல்ற? அங்கதான் நின்னுட்டு இருந்தேன், யார கூப்பிட்டமா இருந்துச்சு, அதான் வந்தேன். கூப்பிட்டமா இருந்துச்சா? இல்ல, என்னமோ இருக்கு. என்ன மாமா? யார நம்ப? இப்போ நான் என்ன பண்ண? வருவா மாமா, வருவா. என்னங்க, என்ன கூப்பிட்டீல? இசை எங்க போனா? இசை எதுக்கு இங்க வர போறா? இசை எதுக்கு இங்க வர போறா? இப்போ வந்தால? ஏங்க, அவ மாசமா இருக்கா, யாராவது இங்க விடுவாங்களா?
அங்காவே அப்பா தூக்கிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. சும்மாவே ஜான்மமா கையில பிடிக்க முடியாது. புள்ள மாசமா இருக்கா, விடுவாரா? தலையில தூக்கிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. இனி அவன் நடந்தா கூட குத்தம் தான். அவன் எப்படி இங்க வருவா? இல்ல நீங்க தான் உள்ள விட்டுருப்பீங்களான்னு கேட்க. என்ன மூளை ஒரு மாதிரி குழம்புது, மூளை ஒரு மாதிரி செயல் இழக்குது, பார்க்குது எல்லாமே. அது இது என்ன சத்தம்? ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு, காத்தடிச்சு விழுந்திருக்குமா இருக்கும். கோத்த கிளப்பிடக்கூடாது, காத்தடிச்சு விழுமா? ஏசி ரூமுக்குள்ள எப்படி காத்து வரும்? ஏய், எனக்கு ஏன் ஒரு மாதிரி குழம்புது. சரி ராணி எங்க? ஏன் அந்த பையில உங்களை என்ன பண்ணா? இந்த பூவை கொண்டு விளைச்சது யாரு? எந்த பூவே? இந்த இருக்கலாம், வாடி போய் கிடக்கல அந்த பூ தான். இங்க பூவே யாரும் கொண்டுட்டு வர மாட்டாங்கள, அதுல வாடின பூ எப்படி? இது குடனாச்சே. அது இசை சாப்பிடுற பழம், காய்கறி எல்லாம் வைக்கிற குடனாச்சே. இதுல பூலாம் கொண்டு வைக்க மாட்டாங்களே. ஏங்க உங்க தம்பி துறதானே இந்த ரூமுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு அடக்குவாரு. மாசம் மாசம் எல்லாத்தையும் செக் பண்ணி ஏசி எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அவருமா இதை பார்க்கல? அவன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கிடந்தானே, நான் பார்த்தேனே. அதானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாம் கூட கிடந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடந்தானே. ஏங்க இதுல கண்ட பொருளெல்லாம் வர முடியாதுங்க. இது யார் கொண்டு வச்சான்னு தெரியலையே. அதை விடு, அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடம்லாம் நீட்டா இருக்கா பூட்டி இருக்கான்னு செக் பண்ண வந்திருக்காங்க. அப்போ கூட இந்த பூ ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கு. நான் அம்மா கிட்ட வந்து விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள பார்த்தா வாடி போய் இருக்குது. வாடி போயிருக்குதா? ஃப்ரெஷ்ஷா வந்தது அப்படிதான் அம்மா சொல்றாங்க. ஏங்க இல்லையே, அபியக்க மட்டும் தான் பூ வாங்குவாங்க. அவங்க அந்த ரூம்ல தான் வைப்பாங்க, இங்க கொண்டுட்டு வர மாட்டாங்களே. இருங்க நான் ராணி போய் வெளியே கூட்டிட்டு வரேன். இந்தாண்ட வாரா. இது ஃப்ரெஷ்ஷா வந்துச்சு இந்த பூவே. சத்தியமா ஜவா, பூ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்துச்சு. அத்தை நம்ம வீட்ல யாரும் இப்படி கொறுக்க மாட்டாங்களே. அபியக்க மட்டும் தான் தோட்டத்துல இருக்க பூ பறிச்சு வைப்பாங்க. அதுவும் இந்த நேரத்துக்கு பறிச்சு தலையில வச்சிருவாங்களே. இப்படி கொறுத்த பூவெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வராத. அததான் நானும் கவனிச்சேன். மூளை மாதிரி குழம்புத, ஏதோ பண்ணுத, ஏதோ கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுதே. அழகான பொண்ணு சவா. இந்த வாரா. இப்பொழுது இந்தியா அவளை மீண்டும் அழைக்கிறது. ஒரு குடும்பம் அவளுக்காக காத்திருக்கிறது. அவள் ஒரு பழைய வாக்குறுதி. அவள் காலடி சத்தத்தை எதிர்பார்க்கிறது. ஆனால் அவள் வருவது உறவுகளை காப்பாற்றவா அல்லது பல வருடங்களாக மூடியிருந்த ரகசியங்களை இரத்தத்துடன் திறக்கவா? பிசினஸ்களின் அரசி இப்போது ஒரு குடும்பத்தின் விதியாக வருகிறாள். ஆணவம் அவள் நடை, திமிர் அவள் நிழல், அகம்பாவம் அவள் சுவாபம். கிளம்பலாம். எஸ் மேடம். இன்னும் 5 ஹவர்ஸ்ல நான் இந்தியா இருக்கணும். ஓகே மேடம். லெட்ஸ் கோ. எத்தனை வருஷம் என் மண்ணு